இலங்கையில் உள்ள திருநங்கைகள் குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல். இலங்கையில் உள்ள திருநங்கைகள் பாலியல் தொழிலாளர்களில் அல்லது திருநங்கை பாலியல் அடையாளத்தை கொண்டவர்களில் 25% முதல் 30% வரையானவர்கள் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாகி உள்ளனர் என அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வில் தெரிய வந்துள்ளது. திருநங்கை பாலியல் தொழிலாளர்களுக்காக குரல் கொடுக்கும் ஒரு நிறுவனத்தால் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பின் பின்னரே இந்த தகவல் வெளிவந்துள்ளது. இப்போது இலங்கையில் கணிசமான எண்ணிக்கையிலான திருநங்கைகள் உள்ளனர் என்றும் அவர்களில் பெரும்பான்மையானோர் திருநங்கை பாலியல் தொழிலை ஒரு தொழிலாக தேர்ந்தெடுத்துள்ளனர் என்றும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இவர்களில் பெரும்பாலானோர் தங்கள் திருநங்கை பாலியல் அடையாளம் காரணமாக குடும்பத்தினராலும் வீடுகளிலிருந்தும் ஒதுக்கப்பட்டதால் திருநங்கை பாலியல் தொழிலை தங்கள் வாழ்வாதாரமாக தேர்ந்தெடுத்துள்ளனர். இந்த தொழிலில் உள்ள சுதந்திரமான தன்மை காரணமாகவே பலர் ஐஸ், ஹெரோயின், கஞ்சா, போதை மாத்திரைகள் போன்ற போதைப் பொருட்களுக்கு அடிமையாகியுள்ளனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இது இலங்கையில் உள்ள திருநங்கை பாலியல் தொழிலாளர்களுக்கு ஒரு முக்கிய பிரச்சனையாகும். இதற்கு மேலதிகமாக போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ள பின்னர் தாக்குதலுக்கு உள்ளாவது, போதைப் பொருட்களை வைத்து பொய் வழக்குகள் போட்டு சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவது, அத்துடன் சமூகத்திலிருந்து இவர்கள் எதிர்கொள்ளும் ஒடுக்குமுறைகள் குறித்தும் போலீஸ் மா அதிபருக்கு அறிவித்து எழுத்துப்பூர்வமாக போலீஸ் தலைமையகத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது.